வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். சத்து மாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது பாதாம் வறுத்துட்ருக்கேன். ஒவ்வொன்றும் வறுத்து 25 வகையான பொருட்கள் நம்ம போட்டு சத்து மாவு தயார் பண்ணிகிட்ருக்கோம். இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான வெரைட்டி. இது சுண்டல் வறுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வறுத்து கொட்டி ஆற வச்சுருக்கேன். இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ரெடி பண்ணி தரேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோவுக்கு அரைச்சேன். அது எல்லாருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அடுத்த 10 கிலோவுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். முன்னாலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதில்ல, ஸ்டாக் வச்சுக்கிறதில்ல. தேவைப்படும் போது நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சத்து மாவு உங்களுக்கு தினை, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாமே போட்டு அரைக்கிறோம். ஒரு 25 வகையான இன்க்ரீடியன்ஸு. இதுலேயே ப்ரோட்டீன் மாவுன்னு தனியாக ஒன்று வெயிட் லாஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது வெறும் ப்ரோட்டீன் வகைகள் மட்டும், பருப்பு வகைகள், நட்ஸு இதெல்லாம் மட்டும் போட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 2ல் எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு, பெரியவங்க கஞ்சியாக வச்சு குடிக்கிறதுக்குன்னா சத்து மாவு, வெயிட் லாஸ் பண்ணுறேன், கொலஸ்ட்ரால் குறையணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு, இது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இனி வரிசையாக செய்முறை விளக்கம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளுமே முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக விளையிறதா வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ஆர்கானிக் பொருட்கள்னாவே உங்களுக்கு தெரியும், விலை கொஞ்சம் கூட தான் இருக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நம்ம சத்து மாவு கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணுன்னா நாட்டு சர்க்கரையோ பனங்கல்கண்டோ சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் உப்பு கூட சேர்த்து குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஏலக்காயெலாம் போடாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம உருண்டையாகவும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 5 ஸ்பூன் மாவு போட்டு பிசைஞ்சோம்னா ஒரு 4 உருண்டை வரும். அந்த உருண்டையே குழந்தைங்களுக்கு இன்னும் தேங்காய் பூ போடுறதுனாலும் போடலாம். ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.